மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. அப்படியே நைட்டுக்கு தாளிச்ச இடியப்பம் செய்யலான்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக மோர் எடுத்து அதில் தண்ணி அண்ட் உப்பு சேர்த்து நல்லா தண்ணியாக டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இடியப்பத்தை உதிர்த்து விட்டுறணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. லைட்டாக அது வெட்டாக இருந்தால் ஓகே தான். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு. இதுக்கு வேறு எந்த ஸ்பைஸுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். இது மட்டுமே போதும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு 2 போதும்னு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து போல் கறிவேப்பிலை. இதுவுமே நல்லா தாளித்து எல்லாம் ஒன்று சேர வந்ததும் இது ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ண வேணாம் வெங்காயத்தை. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருக்க இடியப்பத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மெல்லோட நல்லா வாசமாக இருக்கும். இந்த இடியப்பம் செய்கிறப்பே டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இது கூட நம்ம சாம்பார், கத்திரிக்காயில் செய்கிற கோஸ்மல்லி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.